சின்ன ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லாவும் காய்ச்சிருக்கு. இலை தான் என்னன்னு தெரில, ஒரு மஞ்சள் கலரில் வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து மருதாணி வச்சுருக்கேன். இது வந்து இனிப்பு புளியாம்பழம். இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் புதுசாக. இது வந்து சீமை இலந்த ஒரு சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வச்சுருக்கேன். இது வந்து கொய்யா, இது என்ன வெரைட்டிலாம் தெரியல, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நிறைய மொட்டும் எடுத்துருக்கு. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து செவ்வரிலி. இது ஒரு வாட்டர் கேன் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பொடுதலை. இது நம்ம சீயாக்காலை எண்ணெயில் போட்டோம்னா பொடுகு தொலைலாம் போயிடும். இது வந்து சிவப்பு சீத்தாப்பழம். ஆர்கே பட்டறை தம்பிக்கிட்ட தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் பூ எடுத்திருக்கு. வருமா இல்லையா அப்படின்றது தெரியல. இது வந்து முள்ளு கத்திரி. கேனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பூச்சி இருக்குது. இது வந்து வெள்ளை நாவல். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது எப்போ பூ வரும் காய் வரும் அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது கீழே வந்து கலர் காக்கட்டான். வேலுக்கு மஞ்சள் கலரில் வந்துட்டுருக்கு. இது வந்து பச்சை முல்லை. நல்லா பூ பூத்துட்டுருக்கு சூப்பராக. இதுவே ஒரு அரை முழத்துக்கிட்ட பூ பூக்கும். இது வந்து கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. என்கிட்ட இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரே பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து முல்லை. இது இப்போ கட் பண்ணி விட்டு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா பூ பூத்துட்டுருக்கு. அதை அப்படியே உள்ளே வந்தோம்னா இது ஒரு கத்திரிக்காய் வெரைட்டி. நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிது. நம்ம விதைக்கி விட்டதுனால அப்படியே கொஞ்சம் சின்னதாகி போச்சு செடி. இது வெள்ளை கத்திரிக்காய். இது வந்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நான். முருங்கை மரம். இதில் வந்து நிறைய காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பூ எடுத்திருக்கு. இதுவும் வந்து ஒரு வெள்ளை கத்திரிக்காய் தான். விதைக்கி விட்டுருக்கேன் நான். அதனால் செடிங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை. எப்போவுமே நம்ம விதைக்கி விடுறதா இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் விடணும். நான் ஃபஸ்ட்லேயே விட்டுட்டேன். இதுவும் ஒரு முல்லை செடி தான். பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன். நல்லா பூ பூக்குது ஒன்று ஒன்றா. இப்போது வெயிலுக்கு நல்லா பூத்துன்ருக்கு. அடுத்தது வந்து ஒரு மல்லிப்பூ. இப்போ தான் இது வாங்கி வச்சுருக்கேன். நல்லா குண்டு மல்லி அடுக்கு. ஒரு பூ பூத்தாலுமே நல்லா பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து வெள்ளை காக்கட்டா. இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இது வந்து டார்க்கு டிசம்பர். இது பிங்க் கலரில் வரல, அந்த மாதிரி டிசம்பர். இது நல்லாவும் அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. நான் வாங்கும்போது ஒரு சின்ன குச்சியை தான் வாங்கி வச்சேன். இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் கத்திரிக்காய் செடிங்க தான். எல்லாமே முள்ளு கத்திரிக்காய் தான். நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து அத்தி மரம். நான் இது ரொம்ப நாளாக இந்த ஒரு டப்புலே தான் வச்சுருக்கேன். நிறைய காய் பிடிக்குதுங்க. இது வந்து நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் வைக்கலாம். நம்மளுக்கு தேவையான பழம் நம்மளுக்கு இதுவே கிடைக்கும். அந்தளவுக்கு நிறைய காய் காய்க்குது. இதில் நம்ம உரம் போட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தாலே போதும். வேறு எந்த பராமரிப்புமே நம்மளுக்கு தேவையே கிடையாது.